மக்களே இந்த 2026 வருஷம் எந்த நேரத்துல பிறந்துச்சுன்னு தெரியல. நம்ம எல்லாருக்குமே ஊருப்பட்ட கஷ்டத்தை கொடுக்கறதையும் தாண்டி நம்ம தமிழ் சினிமால நமக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய மனிதர்களை இந்த உலகத்துல இருந்து அது எடுத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி அவர்கள் அங்க ராஜஸ்தான்ல ஒரு கார் விபத்துல உயிரிழந்தாங்க. அடுத்ததா கே ராஜன் ப்ரொடியூசர் அவர் பாத்தீங்கன்னா ஏதோ கடன் பிரச்சனை அடையர் ஆத்துல இருந்து உள்ள குதிச்சு அவரோட உயிரை மாச்சிக்கிட்டாரு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி இயக்குனர் ரெமயம் பாரதி ராஜா அவங்களுக்கு என்னாச்சு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப வயசாயிட்டு அவரும் இறந்து போயிட்டாரு. சரி ஏதோ நேரம் சரியில்லை போல, எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, ஏதோ ஆகி போச்சு, இதுக்கப்புறமாச்சு எல்லாம் நல்லபடியா ஆரோக்கியமா இருப்பாங்கப்பா நம்புவோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு காலையில நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபரான பாக்யராஜ் அவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலக மக்களையும் சரி நம்ம மக்கள் எல்லாரையுமே ரொம்ப ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கி இருக்குங்க. பாக்யராஜ் அவங்களுக்கு வயசு 73ங்க. அவங்களுக்கு இன்னைக்கு காலையில அவங்களுக்கு வீட்டுல இருக்கும் போது மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க போயிட்டு அவருக்கு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அவரை ஒரு கட்டத்துக்கு மேல காப்பாற்ற முடியல, இல்லைங்க அவர் இறந்து போயிட்டா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு மாரடைப்பு டக்குன்னு வந்துடாது. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு பிளட் பிரஷர் பிபின்னு வேற என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கான்ட்ரவர்சி போகும் பாத்தீங்களா. அந்த மாதிரி இப்ப பாக்யராஜோட இந்த உயிரிழப்புல அதுக்கு பின்னாடி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அவருடைய பையன் சாந்தனு இருக்காரு பாத்தீங்களா, அவரால் பெரிய ஒரு நடிகரா உச்சபட்ச நடிகரா வர முடியல. இப்ப வரைக்கும் நிறைய படங்கள் நடிக்க ட்ரை பண்றாரு, ஆனா தோல்வியில போகுது. அவருக்கு அடுத்து வந்த சின்ன சின்ன பசங்களா பெரிய ஆக்டர் ஆகும் போது அவருக்கு ஒரு சைடு ரோல தான் இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சாந்தனோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ பையனால இந்த தமிழ் சினிமால பெரிய நடிகரா வர முடியலையே அப்படின்ற ஏக்கம் வருத்தம் பாக்யராஜுக்கு ரொம்பவே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. சோ பாக்யராஜ் அவர்கள் 1953 வருஷம் ஈரோடு மாவட்டத்து பக்கத்துல இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்துல வெள்ளாங்கோவில் அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் பிறந்திருக்காருங்க. சோ குடும்பம் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பமா ஆரம்பத்துல நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியான்னு கேட்டா கிடையாது. நம்ம எல்லாரையும் போலதான் ரொம்ப ஏழ்மையான வறுமையின் பிடியில இருந்த ஒரு குடும்பம் தான் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவர் அப்படி இப்படி கஷ்டப்பட்டு ஸ்கூலு அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் அதுக்கப்புறமா அவருக்கு ஏற்கனவே அந்த எழுத்து கதை எழுதுறது சினிமா நடிக்கணும்னு சொல்லிட்டு டைரக்ஷன் பண்ண சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு. அதுக்காக சென்னை வந்திருக்காரு. ஸோ நிறைய டைரக்டர்ஸ் கூட அசிஸ்டண்டா அதுன்னு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல அவருடைய முத ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் எதுல பாத்தீங்கன்னா கிழக்கே போகும் ரயிலிலே அந்த படத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேரக்டர்ல கவுண்டமணி கூட வந்திருப்பாரு. இந்த கம்மா எல்லாம் அடிச்சுட்டு போகுது தலைவரே, வெள்ளம்லாம் வருது, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரிக்கை விளக்க வச்சுட்டு ஊர்ல தகவல் எல்லாம் சொல்லுவாரு. அந்த கேரக்டர்ல வருவாரு. பாக்யராஜா அவர்கள் தீவிரமா சினிமால பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை நிறைய இடங்களை தங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அவர் கூட நிறைய இப்ப இருக்கக்கூடிய நிறைய நடிகர்கள் நிறைய டைரக்டர்ஸ் அவரோட ரூம்மேட்டா தான் இருந்திருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டா தான் இருக்கிறாங்க. அப்படி அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தவங்க தான் நடிகர் சுந்தர்ராஜன். ஸோ இவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்பா பாக்யராஜ் இந்த மாதிரி பாரதி ராஜான்னு சொல்லிட்டு ஒரு புது டைரக்டர் வந்திருக்காரு. அவர் இந்த மாதிரி கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ரஜினின்ற ஒரு புது கேரக்டர் இவங்க எல்லாரையும் வச்சு 16 வயதுலயே படம் எடுக்க போறாங்க. அதுக்கு ஏதோ டெக்னீஷியன் அசிஸ்டன்ட்ல என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு ஒரு சில வேற ஒரு ஷெட்யூல கமிட்டா இருக்கேன், நீ போடா அப்படின்ன மாதிரியே பாக்யராஜ இந்த மாதிரி 16 வயதுலயே அசிஸ்டண்டா நீ போறதுக்கு இந்த சுந்தர்ராஜன் அவர் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் பாக்யராஜா அவர்கள் பாரதி ராஜாவை மீட் பண்ணி என்ன ஏதுன்னு எல்லாம் பேசி அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த 16 வயது நிலை படத்துல ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு நிறைய விஷயங்கள், சார் கொஞ்சம் அப்படி பண்ணுங்க சார் இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா பாரதி ராஜா கிட்ட சில விஷயங்கள் வாங்கி கோத்ரூ பண்ணி இங்க சொல்ற முக்கியமான போஸ்டிங்ல அவர் இருந்திருக்காரு. ஸோ நிறைய படங்கள டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் அது இதுன்னு இருந்தாலுமே பாக்யராஜுக்கு முக்கியமான ஒரு கனவு என்னன்னா நம்ம பெரிய டைரக்டர் ஆகணும், பெரிய நடிகராகணும் அப்படின்றதான். ஸோ அவருக்கு கதை எழுதுற திறமை அபார விதமா இருந்திருக்கு. ஸோ இப்ப கூட ஒரு கதை ஸ்கிரீன் பிளே அப்படின்னாலே பாக்யராஜ் மாதிரி யாராலையும் ஒரு கதை எழுத முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில ஒரு சில வருடங்களுக்கு அப்புறமா ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு அப்புறமா பாக்யராஜ் அவர்கள் அவங்களுடைய முதல் டைரக்ஷன்ல அவரே நடிச்ச படம் தான் சுவர் இல்லாத சித்திரங்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல ஒரு குடும்பம் இருப்பாங்க, அவங்களுக்கு பணக்கார வீட்டு பையன் லவ் பண்ணுவாங்க, இவரும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த குடும்பத்துக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு கதை, ரொம்ப ரொம்ப நல்ல கதை. கல்லாப்பட்டி சிங்காரம் உட்பட நிறைய நடிகர்லாம் அதுல நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தை இவரே கதை எழுதி இவரே டைரக்ஷன் பண்ணி இவரே நடிச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா தாவணி கனவுகள் முந்தானை முடிச்சு அதெல்லாம் பல ஹிட், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமா உலகத்துல இனி வரும் காலங்கள தமிழ் சினிமா அழியிற வரைக்கும் இவரோட புகழ் எப்பவுமே நிலைச்சிருக்குங்க. இந்த முருங்கக்காய் கான்செப்ட்ல இருந்து இந்த சின்ன வீடு வைக்கிற கான்செப்ட்ல இருந்து யாரை கேட்டாலுமே பாக்யராஜ் மாதிரி வராது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மதிப்பு எடுத்தவர், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
சோ இப்படி இருக்கிற மனிதருக்கு இன்னைக்கு காலையில நடந்த சம்பவத்தை யாராலும் ஏத்துக்கவே முடியாத ஒரு சம்பவம். ஏன்னா பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியா அப்படியே நொண்டி நடக்கிற ஆள்லாம் கிடையாது. இப்ப கூட நிறைய ஈவெண்ட், ஒரு பிரஸ் மீட்டு, ஒரு படத்துக்கு பூஜை அப்படின்னா பாக்யராஜ் தான் முதல்ல கூப்பிடுவாங்க. அவர் போயிட்டு அந்த கிளாப் அடிச்சு சூப்பர் படம் நல்லா வருங்க நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்ல மரியாதையோட நடத்துற ஒரு மனிதர் தான். ஆனா அவருக்கு இந்த மாரடைப்பு அப்படின்றது ஏத்துக்க முடியாத ஒண்ணு. சோ அவங்க ஃபேமிலியில சைட்ல இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. சோ பாரதி ராஜா அவர்களுக்கு மாரடைப்பு வந்துதான் உயிரிழந்திருக்காருல, அப்போ அவருக்கு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மாரடைப்பு வந்திருக்கா, அவருக்கு வந்து இந்த பிளட் பிரஷர், பிபி, சுகர் இந்த மாதிரி வேற பிரச்சனை இருக்கான்னு கேட்டதுக்கு அவங்க குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க, பிரஸ் மீட்டுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க அவருக்கு அந்த மாதிரி மத்த எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா தான் இருப்பாரு, ஒர்க் அவுட் எல்லாம் பண்றவர், யோகா எல்லாம் பண்றவரு, இதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுக்கல, அவரு டேப்லெட் கண்டகளை அதெல்லாம் சாப்பிடலாம் கிடையாது, வீட்டுல காலையில இருந்தாருங்க, எப்ப போல எந்திரிச்சிட்டு வேலையிலே பார்த்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு மாதிரி நெஞ்சு வலி வந்த மாதிரி நிலை குலைஞ்சு அப்படியே படுத்துட்டாரு. நாங்க உடனே அவசரமா அவரை கொண்டு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோம். அங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இல்லங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தோம், இருந்தாலும் காப்பாற்ற முடியல, அவர் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு மத்தபடி பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டே முன் வச்சிருக்காங்க. சினிமா வட்டாரங்களாகட்டும், பாக்யராஜ் அவங்கள ரொம்ப பிடிச்ச மக்களாகட்டும், அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாக்யராஜ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களா அவர் சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாலுமே அவருடைய பையனால இந்த சினிமா உலகத்துல ஒரு பெரிய நடிகரா ஒரு ஜாம்பவான நிலைத்து நிக்க முடியல அப்படின்ற வருத்தம் பாக்யராஜுக்கு எப்பவுமே உண்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா சாந்தனு அவர்கள் வந்து இந்த வாரிசு அடிப்படையில சினிமாக்குள்ள வந்தாரு, அவர் நிறைய படங்கள் பண்ணாரு. ஆனா சொல்லிக்கும்படியா பெரிய ஹிட்டு, வேற லெவல்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுற அளவுக்கு மக்கள் அவரை வந்து ஒரு பெரிய நடிகரா ஏத்துக்கல. அதுக்கு அவருடைய கதை தேர்ந்தெடுக்கிற விதமாகட்டும், அவர் சூஸ் பண்ண ஹீரோயின் ஆகட்டும், சில விஷயங்களாகட்டும், அவருக்கே அந்த ஹீரோ மெட்டீரியல் இருந்து எல்லா விதமாகவும் அவர் செட் ஆகலைங்க. அவரெல்லாம் அந்த ஹீரோக்கு தம்பி கேரக்டர், அமெரிக்கன் மாப்பிள்ளை, இந்த மாதிரி சில கேரக்டர் தான் கரெக்ட் ஆவர் அப்படின்ற மாதிரி மக்களும் சரி, ப்ரொடியூசர் சரி, பணம் போடுறவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால சாந்தனு அவங்களுக்கு வந்து பெருசா படங்கள் எதுவும் வரல. இந்த சுப்பிரமணியபுரம் படத்துல ஜெய் நடிச்சாரு பாத்தீங்களா, அவனை விடக்கூடாது பரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் கூட சாந்தனுக்கு தான் வந்துச்சா. ஆனா சாந்தனு என்ன சொல்லிட்டாருன்னா, யாரோ நாடோடிகளாம்ப்பா இவரு எடுக்கிறாங்களா, சமுத்திரக்கனி எடுக்கிறாங்க போல, அதனால அது சேரலன்னு சொல்லிட்டு சாந்தனுவே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அது எனக்கு வந்த வாய்ப்பு தான், சுப்பிரமணியபுரம் படத்துல ஜெய் நடிச்ச கேரக்டர் எனக்கு வந்ததா, நான் தான் தவற விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கிறதுல கோட்டை விட்டதும் சரி, சில பல நல்ல கேரக்டர்ல நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னதும் சரி, இவருக்கான சரியான கதை எங்கேயும் அமையாம பல விஷயங்கள் இருந்ததால சாந்தனுவால இப்ப வரைக்கும் பெரிய நடிகரா வர முடியல. இதுவே பாக்யராஜ் அவர்களுக்கு பெரிய மன வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்கு. அப்பப்ப இதை நினைச்சு நிறைய வருத்தப்பட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி தான் பெத்த மகன் சாந்தனுவால பெரிய நடிகரா வர முடியல அப்படின்ற ஏக்கம் பல வருஷமா இருந்தாலுமே, கடந்த 2 வாரமாக பாக்யராஜ் வந்து அதிக மன உளைச்சலுக்கு ஆனால விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய குருவான பாரதி ராஜா இறந்துட்டாரு அப்படின்றதான். ஏன்னா அவரால் சத்தியமா ஏத்துக்க முடியலங்க. முதல் படம் இவ்வளவு பெரிய மனுஷனை ஆக்கி விட்டவர் பாரதி ராஜா, அவர் இறந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி வருஷம் பாத்தீங்கன்னா அவருடைய பையன் மனோஜ் பாரதி ராஜா அவங்களும் இறந்துட்டாங்க. சோ இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்க அடுத்தடுத்து அவங்களுடைய மறைவை யாராலும் ஏத்துக்க முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை மனசுல போட்டு போயிட்டாங்களே இந்த மாதிரி பாரதி ராஜா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மென்டல் ப்ரெஷர்ல இருந்திருக்காரு. அது கூட அவருடைய மாரடைப்புக்கு காரணமா இருக்கலாம். ஏன்னா 73 வயசு ஆயிடுச்சு, வயசானவர் வேற, அந்த வயசுல அவர் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி போயிட்டாரு, குரு போயிட்டாரு நினைக்கிறது கூட இது காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. பாக்யராஜ் அவர்கள் கடைசியா சந்தோஷமா இருந்த ஃபங்க்ஷன் எது தெரியுமாங்க? அவங்க கூட முன்னாடி நடிச்ச குஷ்பு அவங்களுடைய மகளோட அந்த கல்யாண ரிலேட்டடா வச்சிருந்த ரிசப்ஷனுக்காக தான். சோ கோவால நடந்த அந்த ரிசப்ஷன், அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இவர் ஆல்ரெடி சென்னையில இருந்து ஃபேமிலியோட போயிட்டு நீட்டா டிப்டாப்பா செம்மையா ஹாப்பியா அங்க ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிட்டு நேத்து நைட்டு தாங்க வந்திருக்காரு. சோ வந்ததுக்கு அப்புறமா காலையில இது நடந்தது யாராலும் ஏத்துக்கவே முடியலங்க. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமால கிசுக்கெல்லாம் சிக்காத பல நடிகர்ல பாக்யராஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவரும் கூடங்க. ஒரு முருங்கக்கா அப்படின்னா அவரை பத்தி தான் சொல்லுவாங்க, 2ஆம் தாரம் அப்படின்னா இவர் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு, வீட்டை பத்தி எல்லாம் எடுப்பாரா அப்படின்ற மாதிரி. அது படங்களை தாண்டி சொந்த வாழ்க்கையில பாக்யராஜ் வந்து இப்படிப்பட்ட டைப் அப்படிப்பட்ட டைப்புங்க, அந்த மாதிரி எந்த ஒரு கிசுகளையும் சிக்காத நல்லதொரு குடும்பஸ்தனும் கூட. பாக்யராஜோட பையன் சாந்தனுக்கு கடைசியா சொல்லிக்கும்படியா வந்த 2 படங்கள் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்த பல்டி அப்படின்ற படமும், அண்ட் அதுக்கு முன்னாடி அசோக் செல்வன் கூட வந்த அந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்ற 2 படமும் தான். அதுல கூட அதோட சக்சஸ் மீட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்யராஜ் வந்து சூப்பர்ப்பா நல்லா நடிச்சிருக்க, அப்படி இப்படி கொஞ்சம் பெரிய நடிகரா நீ வரணும் அப்படின்றத என்னோட ஆசை, அப்பா நான் கடைசி காலத்துக்குள்ள உன்னை பெரிய நடிகரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்ப வரைக்கும் சாந்தனுவால ஒரு மிகப்பெரிய நடிகை, உச்சபட்ச நடிகரா வர முடியல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம்.
சோ ஒரு அப்பாவா பாக்யராஜோட ஆசை கரெக்ட் தான், அந்த ஆசை நிறைவேறாமலே பாவம் அவர் இறந்து போயிட்டார். சோ சுவரில்லா சித்திரங்கள், தாவணி கனவுகள், முந்தானை முடிச்சு இந்த மாதிரி உலகமாக பல ஹிட் படங்களை டைரக்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. பாக்யராஜ் அவர்கள் நடிச்சும் பல படங்கள் ஹிட் ஆயிருக்கு. சோ அவரை தமிழ் சினிமால இருந்து தவிர்க்க முடியாத ஒரு நபர். சோ அவர் இன்னைக்கு காலையில உயிரிழந்தது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. பாக்யராஜ் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பா அவருக்கு ஒரு இறுதி மரியாதை அஞ்சலி நாங்க செலுத்திக்கிறோம். இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்களுக்கு என்ன? பாக்யராஜா அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? அவருடைய மறைவு தனிப்பட்ட முறையில உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? அவரை பார்த்து நீங்க கத்துக்கிட்ட சில நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்ற உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் பாலாவகன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.